to Let's Cook Food Lovers channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு இட்லி தோசைக்கு உண்டான ஒரு குருமா வெரைட்டிங்க. இது ரொம்ப ஃபாஸ்டா செய்யக்கூடியது. இது பாத்தீங்கன்னா பாம்பே சட்னின்னு சொல்வாங்க. நிறைய பேருக்கு அந்த பேர்ல சொன்னா தான் தெரியும். சோ இதுக்கு மேட்ச் ஆகிற ஐட்டம் பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். ஆனா மெயின் அட்டகாசமான காம்பினேஷன் வந்து இட்லிக்கும் தோசைக்கும் தாங்க. சோ இந்த குருமா செய்யிறதுக்கு மெயினான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 வெங்காயத்தை மீடியம் சைஸ்ல நறுக்கி வச்சிருக்கேன். 3 பழுத்த தக்காளி, ஒரு முழு பூண்டு, இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கக்கூடிய கடலை மாவு. இதுதாங்க மெயின் இன்கிரிடியன்ட்ஸ். மீதி தாளிக்கிற ஐட்டத்தெல்லாம் நம்ம டைரக்டா செய்யும் போதே பார்க்கலாம். இதை வச்சு எப்படி நம்மளோட குருமாவை செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளோட பாம்பே சட்னிக்கு ஒரு பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு இருக்கிற அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு தாளிச்சிடலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். ஒரு முழு பல்லு பூண்டு, வாசனைக்கு கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 3 தக்காளியும் போட்டு நல்லா ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா அதை வந்து வதக்கிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு லிட்டு போட்டு நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா அதை வந்து பஞ்சு மாதிரி வேகட்டும். வேகிற வரைக்கும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடலை மாவு எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ தக்காளி வெந்த உடனே இதை வந்து நம்ம அதில் எடுத்து ஊற்ற வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய கடலை மாவையும் மசாலா ஐட்டத்தையும் நம்ம வந்து இதோட போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடலை மாவு போட்டிருக்கறனால ஃபாஸ்ட்டாக இது வந்து திக்காகிடும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றின உடனே அந்த குருமாவோட திக் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குருமாவை நல்லா கொதிக்க விடணுங்க. இல்லைன்னா கடலை மாவு வாசனை நம்ம சாப்பிடும் போது அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா அதை திக்காகிற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து நல்லா கொதிக்க விடணும். கடலை மாவு வாசனையும் போகணும். ஸோ குருமா திக்காகவும் வரணும். அவ்வளோதாங்க, நம்மளோட திக்கான இட்லி குருமா தயாராகிடுச்சு. இது வந்து சிம்பிளாக காய்கறியே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, பூண்டை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு சைட் டிஷ் நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ அதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லெட்ஸ் குக் ஃபுட் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.